ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12/01/2021 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னாலும் அந்த குரூப்பில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஐபி ரிலேட்டட் நியூஸும் வந்து என்னென்னா அங்கே அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த குரூப்போட லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க டெலகிராமில். ஸோ உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் கோர்சஸ். ஸோ இந்த ப்ளஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து கோர்சஸ் கொடுப்பாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் நடக்கும், லைவ் டவுட் கிளியரிங் செஷன் நடக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ், இதை தவிர ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்போ குரூப் 2 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் குரூப் 1க்கான கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு வருது. ஸோ குரூப் 1 மெயின்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சேவ்டு வீடியோஸ் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல் என்னென்னு கேட்கும். அதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. ஓகேங்களா, 6 மாதத்துக்கு வந்து 5600, 12 மாதம் வந்து 7000. ஸோ அப்படின்னு 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் கோடு இருக்குது ஐஏஎஸ் அப்படின்றது. ஸோ அந்த வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு இருக்குன்னா கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% கொடுப்பாங்க. இதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம நியூஸ் போயிடலாம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். 1364 crore given to wrong beneficiaries of PM கிஷான். ஸோ PM கிஷான் அப்படின்றது நமக்கு தெரியும். நார்மலாக இந்த ஸ்கீம், பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்றது அக்ரிகல்ச்சரில் நமக்கு லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி யாரெல்லாம் லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல் அமௌண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்லையும் பேசியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீமுமே வந்து பண்ணும்போது என்ன ஒன்றா சில பேர் தேவையான பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. தேவையில்லாத சில பேரை வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்கள தான் இந்த ஸ்கீமில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பீப்புளை வந்து என்னென்னா நிறையா பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் வந்து என்னென்னா போய் சர்வே எடுத்து அவங்கள சேர்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதே இது சில பேரை வந்து தேவையில்லாத ஆட்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா அப்படி இன்க்ளூட் பண்ணால் அவங்களுக்கு அமௌண்ட்டு போகும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கரப்ஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ் வச்சுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து 2 பேரும் பாதி பாதி பகிர்ந்து எடுத்துப்பாங்க. இது வந்து இது வந்து வேணும்னே பண்ணாலும் பண்ணலாம், அல்லது தவறுதலாகவும் நடக்கலாம். ஸோ இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிஎம் கிஷானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவையில்லாதவங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்எலிஜிபிள் பெனிஃபிஷியரி யாருங்க இதுக்கு இன்எலிஜிபிள்? இப்போ பிஎம் கிஷான் வந்து லேண்ட் வச்சுருக்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்களானா கிடையாது. ஓகேங்களா, அதில் நிறைய பேர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து 6000 கிடையாதுன்னு இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங்கில், ஓகேங்களா, ஃபார்மிங் ஃபேமிலி பெய்டு இன்கம் டேக்ஸ், அதாவது ஃபார்மிங் நடத்துகிற ஃபேமிலி அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த 6000 கிடையாது. அதே மாதிரி மந்த்லி பென்ஷன் வந்து 10,000க்கு மேலே வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிஷான் கிடையாது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க லைக் ஜட்ஜஸ்ஸு, ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டரு, மினிஸ்டர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த 6000 கிடையாது. இத தவிர சர்விங் ஆர் ரிட்டயர்டு ஓகேங்களா? ரிட்டயர்டுக்குமே வந்து என்னன்னா இவங்களுக்கு கிடையாது. இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது பிஇ இதெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஷனல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் கிடையாது. ஆனா இந்த மாரி ஆட்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான்ல சேர்த்து கிட்டத்தட்ட 20,00,000 எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1364 கோடி வந்து போயிருக்குதாம். ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 23%, மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா 17% வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட 14% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இத தவிர குஜராத் அண்ட் யூபிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ராங் பெனிஃபிஷியரிஸ் நெறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டு போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இத வந்து சிலபஸ்ல எங்க கொண்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் இந்த ரிலேட்டடா ஓகேங்களா? அதில இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தியர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா பிஎம் கிசானோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல நமக்கு நெறைய இஷ்யூ இருக்குது. ஸோ இது கவர்ன்மென்ட் பாலிசி. ஸோ அதனால ஜிஎஸ் 2 பேப்பர்ல நீங்க இத வந்து கொண்டு வரலாம். உங்களுக்கு பிஎம் கிசான் வந்து பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். அண்ட் இந்த டேட்டாலாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இத மெயின்ஸ்ல கேட்கலாம். ஸோ அதனால பிரிலிம்ஸ்க்கு நீங்க படிக்கின்றதுனா பிஎம் கிசான பத்தி இந்த ஆர்டிக்கல்ல போயிட்டு தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான சில இதெல்லாம் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடிஷ் மேனுஃபேக்சரர் சூஸ் டிஎன் ஓவர் வியட்நாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, செலக்ட் பண்றாங்க ஃபார் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது. ஸோ இதில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில ஒரு வார்த்தை குடுத்துருக்கான். சென்னை ஓகேங்களா? சென்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அப்படின்றது ஓகேங்களா? டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது சென்னை. ஏன் வந்து ஏன் வந்து சென்னைய வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்கன்னா, இந்த டெட்ராய்ட் அப்படின்றது எந்த ஏரியானா, மிச்சிகன் அதாவது யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா மிச்சிகன். அந்த மிச்சிகன்ல இருக்கிற ஒரு சிட்டி ஓகேங்களா? மிச்சிகன் அப்படின்றது ப்ராவின்ஸு. ஸோ அந்த ப்ராவின்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு சிட்டி வந்து டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு சிட்டி. ஸோ இந்த சிட்டில அதிகமான ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது நடக்குது. ஸோ அதே மாரி இந்தியால அதிகமான ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் எங்க நடக்குதுன்னா, சென்னையில நடக்குது. ஸோ அதனால இந்த சென்னைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு குரூப் 2, குரூப் 4 அதே மாரி குரூப் 1 இதிலலாம் கேட்கலாம். இத தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா ஃப்ளைட். ஏர் இந்தியா ஃப்ளைட்ல முழுவதும் பெண்களால் இயக்கப்பட்ட ஃப்ளைட்டு ஓகேங்களா? சான் பிரான்சிஸ்கோல இருந்து பெங்களூருக்கு ஓகேங்களா? சான் பிரான்சிஸ்கோல இருந்து பெங்களூருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா முழுவதும் பெண்களாலேயே இயக்கப்பட்ட ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. ஸோ இதோட கேப்டன் ஓகேங்களா? அந்த ஃப்ளைட்ட ஓட்டிட்டு வந்த கேப்டன் பேர் என்ன? ஜோயா அகர்வால் ஓகேங்களா? அந்த கேப்டன் பேரு ஜோயா அகர்வால் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஓகேங்களா? ஒன்லி இந்தியன் டூ செயில் அரவுண்ட் த வேர்ல்ட் ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிலாஷ் டாமி அப்படின்றவரு தனி ஆளா என்ன பண்றாரு அப்படின்னா, வித்தவுட் ஸ்டாப்பிங் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணாம ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு செயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செயில் பண்றாரு அப்படின்னா, கப்பல்ல போய்க்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அபிலாஷ் டாமி அப்படின்றது தான் அவருடைய பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா, ரீஃப்ரேமிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பிரியாரிட்டீஸ். ஸோ இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ரிலேட்டடா கொஸ்டின். ஸோ எடிட்டோரியல். ஸோ இதை வந்து என்னன்னா, ஜிஎஸ் 2 பேப்பரில் பார்த்தீங்கன்னா, பைலேட்ரல், ரீஜனல், குளோபல் குரூப்பிங்கில் நீங்கள் இதை வந்து பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக கேட்பாங்க. பிலிம்ஸில் வந்து என்ன அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பிரியாரிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, இப்போ இருக்கிற வேர்ல்டோடைய எவால்வேஷனுக்கு ஏத்தாப்புல இந்தியாவோட பாலிசி மாறணும். இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கு. பட் என்னன்னா, நமக்கும் சைனாவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த 2020ல மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த லடாக் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு சைனா தான் வந்து என்ன பாசிட்டிவ் growth. ஏன்னா மற்ற எல்லா கண்ட்ரியும் கோவிட்-19 பிரச்சனையில் இருக்கும்போது சைனா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எக்கனாமிக் growth. ஸோ இந்த பாசிட்டிவ் எக்கனாமிக் growth மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பைலேட்டரல் அக்ரிமெண்ட், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கூட பைலேட்டரல் அக்ரிமெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ சைனா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக வளர்ந்துக்கிட்டே இருக்கு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சைனா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நேபாள் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், மியான்மர், அதுக்கடுத்து பங்களாதேஷ், இன்னும் அத சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ், ஈவன் ரஷ்யா கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றாங்க. இப்ப ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஈரானும், இந்தியாவும் ரொம்ப க்ளோஸா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஈரான்ல மிகப்பெரிய லெவல்ல என்ன பண்றாங்க, அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கூட சேர்ந்து பண்றாங்க. ஸோ இந்த மாரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல சைனாவோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்தியா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனிமைப்படுத்தப்படுது. இந்தியா வந்து ஐசோலேட்டட். ஏன்னா, இந்தியா வந்து அவங்களுடைய ஃபாரின் பாலிசி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா தே ஆர் டுவர்ட்ஸ் யுஎஸ்ஏ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதிகமா யுஎஸ்ஏ கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல போறோம். அப்படி யுஎஸ்ஏ கூட நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கும் சைனாவுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்து வராது. ஏன்னா யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்து வராது. அதனால் நமக்கும் ரஷ்யாவுக்கும் வந்தோன்னா பிரச்சனை வருது. இதை தவிர முக்கியமான குளோபல் குரூப்பிங்ஸ்ன்னு பார்த்தா இப்போ ஈரான், ஓகேங்களா? ஈரான் கூட நமக்கு ஒத்து வரல, ஓகேங்களா? ஏன்னா நம்ம யுஎஸ்ஏ கூட க்ளோஸ் ஆகிறதுனால அது ஈரானுக்கு ஒத்து வராது, ஓகேங்களா? இதை தவிர ஆர்சிஇபியில் வந்து என்னென்னா நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆர்சிஇபியிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இதுக்கடுத்து ரஷ்யா, இந்தியா, சைனான்னு ஒரு குரூப்பிங் இருக்குது. ஆர்ஐசி குரூப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பிங்லையும் நம்ம மிகப்பெரிய லெவலில் வந்து என்னென்னா நம்ம இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல, ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ் கூடயும் நமக்கு நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரேட் லெவலில் மிகப்பெரிய லெவலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்பி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம வந்து வித்தவுட் டேக்ஸ் வந்து ப்ராடக்ட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் என்னென்னா நம்மளை பண்ண விடலை, ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்பியை நமக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க யுஎஸ்ஏ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர நம்ம கண்ட்ரியில் பண்ணிக்கிட்டு இருக்க சில இன்னும் முக்கியமான நம்மளுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து எதோட அடையாளம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கான அடையாளம்னு சொல்லுவோம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோல்டு வார் அப்பவும் யார் யார் நம்மளுடைய ரஷ்யாவும் யுஎஸ்ஏயும் வந்து என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போடும்போது என்னன்னா, எல்லா கண்ட்ரி எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரியும் கொடுப்பாங்க. அதில் இந்தியா மற்ற கண்ட்ரிகளாக சேர்ந்து இன்னும் சில கண்ட்ரிகளாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் யாரு கூடயும் ஜாயின்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டே கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு இந்தியா தான் வந்து ஒரு ஹெட் மாதிரியே இருப்பாங்க. பட் அதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி சார்க்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கு பிறகு பிம்ஸ்டெக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா சார்க்கில் வந்து பாகிஸ்தான் இருக்கிறதுனால நம்ம மிகப்பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பிம்ஸ்டெக்கில் கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ஃபெயிலியர். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வி ஹவ் டு சேஞ்ச் அவர் ஃபாரின் பாலிசி அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டயலாக்ஸ் ஃபார் டெமோக்ரஸி லெசன்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெமோக்ரஸி அப்படின்றதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன், பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் தான் டெமோக்ரஸி. ஏன்னா டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓட்டு போட்டு நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த பொலிட்டிக்கல் டு செலக்ட் அவர் நம்மளுடைய லீடர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்போ பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது டெமோக்ரஸியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இம்ப்ரூவ் ஃபெடரலிசம் அண்ட் குட் கவர்னன்ஸ். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத ஊக்குவிக்காமல் சென்ட்ரலைஸ்டு டிசிஷன் மேக்கிங்கை வந்து கொண்டு போகுது அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட சேர்த்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் அவங்க ஹேண்டில் பண்ணுற எம்ஜி நரேகா, ஓகேங்களா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஜி நரேகான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமை அவங்க கையாண்டிருக்க விதம் அண்ட் கவர்மெண்ட் இந்த ஃபார்ம்லா விவசாய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கையாண்டிருக்க விதம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னா ஒரு ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்ம்லாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவசர கதியில் கொண்டு வந்த சட்டங்கள், ஓகேங்களா? அதுவும் அவசர சட்டங்கள். இது வந்து யார்கிட்டையுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஸ்கஷன் அந்த மாதிரியான விஷயங்களே போகலை, ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னா மிகப்பெரிய இப்போ அஜிடேஷன் நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் 5 மாதம் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கிற அந்த யூனியன்ஸ் கூட என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கலந்து இது பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பெட்டரான சட்டமே கொண்டு வந்திருக்கலாம். பட் இவங்க அது எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸை ப்ரொமல்கேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் ராஜஸ்தான் கவர்மெண்ட் எம்ஜி நரேகா ஸ்கீமை வந்து ஆனால் இந்த மாதிரி பண்ணல. ஏன்னா இப்போ எம்ஜி நரேகாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இப்போ இந்தியா லெவல்லையே எம்ஜி நரேகாவில் மிகப்பெரிய 2 இஷ்யூ இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் எம்ஜி நரேகாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான், இதுவும் வந்து கையில் கொடுக்குறதில்ல. அந்த ஆன்லைன் பேமெண்ட் சரியாக போகாமல் என்ன ஆகுதுன்னா நிறையா பேமெண்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, ஓகேங்களா? நிறையா பேமெண்ட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து செக் பவுன்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து செக்கை கொண்டு போயிட்டு கொடுப்பீங்க, கவர்மெண்ட் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல காசு போட்டிருக்க மாட்டான், ஓகேங்களா? ஸோ அதனால் செக் பவுன்ஸ் ஆகும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்காது. இது நம்மளுடைய
பேங்க்கோட இதோட ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. இதை தவிர நிறைய சாஃப்ட்வேர் ஃப்ளாஸும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் எம்ஜி நரேகா பேமெண்ட் இஷ்யூஸில் இருந்தது. பட் இது ராஜஸ்தான் கவர்மெண்ட் எப்படி கையாண்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்கஷன் எடுத்திருப்பாங்க. அது யார் யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பீப்புள், பேங்க் அஃபிஷியல்ஸ் ஓகேங்களா, இவங்களோடலாம் இது பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கைட்லைன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைனில் என்ன மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுக்கு இந்த டைம் லைன் இருக்குது, இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டை முடிக்கணும், அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறையா கன்சிடரேஷனுக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேமெண்ட் ரிஜெக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது ராஜஸ்தானில் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு போகும்போது வி கேன் இம்ப்ரூவ் தி டெமோக்ரஸி ஓகேங்களா, பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்ல வர்ற விஷயம். ஸோ அதுதான் சொல்லியிருக்கார் ஓகேங்களா. ஸோ இது வந்து டெமோக்ரஸி ரிலேட்டடாக வந்திருக்கிறதுனால ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டட் டு லெஜிஸ்லேஷன் ஓகேங்களா, ரிலேட்டட் டு லெஜிஸ்லேஷன் அப்படின்றது பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அப்போ அதுக்கு ஏற்றாப்புல அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டிஸ்கஷன் செஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கணும். பட் அவங்க கொண்டு வரல. ஸோ அதுதான் இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு எ ஸ்டெப் பேக் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் நீதி மையம் கட்சி ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து சேலரி கொடுக்கறது அப்படின்றது ஈக்குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா ஓகேங்களா, என்னது ஈக்குவாலிட்டியை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்றதான் இந்த தாத்தர் கேள்வியாக கேட்டிருக்காரு. இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது அப்படின்றதான். இவர் வந்து ஒரு RRR அப்ரோச்னு ஒரு அப்ரோச் சொல்கிறார். RRR அப்ரோச். RRR அப்ரோச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெகக்னேஷன் ஓகேங்களா, ரெகக்னேஷன், ரிடக்ஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், ரெகக்னேஷன், ரிடக்ஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் RRR அப்படின்றது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டொமஸ்டிக்கில் வந்து என்னென்னா, நம்ம வந்து வீட்டு வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. பெண்கள் வந்து வீட்டு வேலைகள் அதிகமாக பார்க்குறாங்க ஓகேங்களா. அவங்க வந்து கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 83% ஆஃப் உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஒர்க்கில் தான் இருக்காங்க. ஒன்லி 27% ஐ திங்க் ஸோ ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் 26%, ஒன்லி 26% மேல் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவுக்கு அதிகமாக வந்து பெண்கள் வந்து டொமஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுனால வி ஹாவ் டு ரெகக்னைஸ் ஓகேங்களா. அப்போ அவங்களுடைய ஜாபை வந்து அது நம்ம ஜாப்னு சொல்லி எக்கனாமியில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு ரெகக்னைஸ். அதே சமயத்தில் வி ஹாவ் டு ரெடியூஸ் ஓகேங்களா, அவங்களுடைய பேர்டனை ரெடியூஸ் பண்ணணும். அந்த பேர்டனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பேர்டனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேங்களா. அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அந்த பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வரணும். பட் இந்த மக்கள் நீதி மையமோ இல்லாட்டி இப்போதைக்கு அது ஒரு புதிய விஷயம் ஓகேங்களா. அந்த விஷயம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுற அந்த பெண்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வி ரெகக்னைஸ்ட் ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஸ் பர் திஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜாபை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம். பட் அந்த ஜாபை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறோமானா இந்த பர்டிகுலர் 2 பாலிசிஸ் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கில் வேலை பார்க்குறவங்கள நம்ம ரெகக்னைஸ் மட்டும் பண்ணால் போதாது. வி ஹாவ் டு ரெடியூஸ் தியர் பேர்டன் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் தட் பர்டிகுலர் பேர்டன் டு அதர் பீப்புள் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படின்ற தலைப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம் GS2 பேப்பரில் ஓகேங்களா. GS1 பேப்பர், இது GS2 கிடையாது, GS1 ஓகேங்களா. சோஷியல் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் டெமோக்ராட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆர்டிக்கல் ஆஃப் இம்பீச்மெண்ட் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப் ஓகேங்களா. அதாவது ட்ரம்ப் இப்போ நமக்கு கேபிட்டலில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதாவது வாஷிங்டன் அவங்க கேபிட்டலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாங்க. அது ஒரு 2-3 நாளாக நமக்கு நடந்துகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த பிரச்சனையினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிற டெமோக்ராட்ஸ், அதாவது என்னென்னா அங்கே இருக்கிற காங்கிரஸில் இருக்க டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 25 அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இம்பீச்மெண்ட் ஆர்டிக்கலை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. அதாவது இங்கே இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவரை நம்ம ரிமூவ் பண்ணணும். என்ன சார் அவர் வந்து இன்னும் 1 மாதத்துலேயே வந்து வெளியில் போயிடுவார், அவர் எதுக்கு இம்பீச் பண்ணணும்? அவர் நார்மலாக வெளியில் போனார் அப்படின்னா அவர் நார்மல் டேர்மை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் அப்படின்றது அவருக்கான ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து ஓவராலாக கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இம்பீச்மெண்ட் அப்படின்றத கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரோம், அல்லது நீங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 25th அமெண்ட்மெண்ட். ஸோ அங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் நினச்சா, ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் நினச்சா கிரவுண்ட் ஆஃப் இன்கெப்பாசிட்டேஷன் அப்படின்ற ஒரு கிரவுண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம். பட் அது எனிவே காங்கிரஸ்லேயும் செனட்லேயும் வந்து பாஸ் ஆகணும். பட் என்னென்னா 25th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் இன்கெப்பாசிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மேலே கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வரலாட்டி நாங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெமோக்ராட் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா GS2ல கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்ற இதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிகல் 61 ஒரே ஒரு ஆர்டிக்கல், அதுலேயும் ஒரே ஒரு விஷயந்தான், அவர் வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டார் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரை இம்பீச் பண்ண முடியும், ஆர்டிகல் 61. பட் என்னென்னா இங்கே 25th அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், வைஸ் பிரசிடென்ட் அவர் மேலே கிரவுண்ட்ஸ் ஆஃப் இன்கெப்பாசிட்டன் அப்படின்றத சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்பீச்மெண்ட்டை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன் த்ரெட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது RBI வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். கொஸ்டின் கேட்கலாம், TNPSலையும் கேட்கலாம், UPSலையும் கேட்கலாம். RBI வந்து பைஆனுவல் ரிப்போர்ட், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த ரிப்போர்ட் விடுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், ஓகேங்களா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு அண்ட் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இதோட ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5, அதாவது என்ன GNPA. ஓகேங்களா, GNPA அப்படின்றது என்னது 7.5. ஓகே சாரி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்டுங்க. ஓகேங்களா, GNPA. ஓகேங்களா, நான் பெர்ஃபார்மிங் அசட்டுமோ. ஸோ டோட்டல் நான் பெர்ஃபார்மிங் அசட் கிட்டத்தட்ட 7.5% கம்மியாகும். அதேமாதிரி நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து 2.1% அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2020 அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ RBI வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வருஷத்துக்கு 2 தடவை வெளியிடுவாங்க, பைஆனுவல் ரிப்போர்ட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.